சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு காலி மைதானத்தில் அமர்ந்து கொண்டு ஓடி ஒளியவில்லை என்று வீராப்பு பேசுகின்றார் சிவகங்கை எம்எல்ஏ விமர்சனம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து அதிமுக சார்பில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் முதல்வர் பொறுப்பேற்று பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தை பற்றி பேசுவதை தவிர்க்க சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு காலி மைதானத்தில் அமர்ந்து கொண்டு ஓடி ஒளியவில்லை என்று வீராப்பு பேசுகின்றார். படிக்கும் பேப்பரை கூட பிடிக்க முடியாமல் கை நடுங்கும் முதல்வர் ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு எப்படி அடக்குவார் என கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சியுடைய கள்ளச்சாராய சாவிற்கு அந்த குடும்பங்களுக்கு சாந்தியடைகின்ற வகையில அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தருகின்ற வகையில இந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது கோஷங்களை கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மரணங்களுக்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். காய்ச்சுறாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. துணை போறாங்க